ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன். இங்கே ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே அந்த டிசீஸ் வராமல் தடுக்கிறது தான் ப்ரிவென்ஷன். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் 4 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெவல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் ஒரு டிசீஸை அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன லெவல்னால் ப்ரைமாடியல், ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி. நார்மலாக நம்ம எதாக இருந்தாலும் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு தான் சொல்லுவோம். இங்கே ப்ரைமரிக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் ப்ரைமாடியல் அப்படிங்கிற ஒரு லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷனை வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைமாடியல் இஸ் த ஃபர்ஸ்ட், அதாவது ப்ரைமரி ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடியே பண்ணுறது தான் ப்ரைமாடியல். அப்படி ப்ரைமாடியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நார்மல் பாப்புலேஷன், ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷனுக்கு எந்த டிசீஸும் இல்லை அண்ட் அந்த டிசீஸ்க்கான ரிஸ்க் ஃபேக்டர் கூட இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கான். அவனை நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டரே வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரைமாடியல் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ நார்மலாக ஒரு டிசீஸ் வரணும்னா என்ன இருக்கணும், ஒரு நார்மல் ஹியூமன் இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வரணும், வந்தோடனே என்ன ஆகும், டிசீஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டரே வராமல் தடுக்கிறோம், இந்த இடத்துல தடுத்துட்டா அப்புறம் டிசீஸ் வராது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரைமாடியல் ப்ரிவென்ஷனோட எய்ம். இது யாருக்கு பண்ணுறது அப்படின்னா, ஃபார் த ஹோல் பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் எல்லாருக்கும் பப்ளிக்காக ஒரு காமன் லா மாரி, ஒரு லெஜிஸ்லேஷன் மாரி ஒன்று பாஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல சொல்கிறாங்க. அதெல்லாமே இந்த ப்ரைமாடியல் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷனில் வரும். அதே மாதிரி ஹெல்த் எஜுகேஷனை எல்லாத்தையும் ஊராக போய் சொல்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதுமாரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்கிறது ப்ரைமாடியல் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். அடுத்த லெவல் என்னென்னா ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். அப்படின்னு என்னென்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு நார்மல் இருக்காங்க, அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் வந்துருச்சு, அவங்களுக்கு அடுத்து டிசீஸ் வருது. இப்போ நம்ம இந்த ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷனில் என்ன பண்ணுறோன்னா, இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள டிசீஸ் வராமல் பார்த்துக்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கோ அவங்கள நம்ம டிசீஸ்க்கு போகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ இதில் யார் டார்கெட் பண்ணுறாங்க, பீப்புள் வித் த ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ ஒருத்தர் ஒபீஸாக இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் டயட் கண்ட்ரோல் இருங்க அப்படின்னு சொல்கிறது தட் இஸ் ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஏன்னா எங்களுக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருந்து நம்ம அவருக்கு எக்ஸசைஸ் பண்ண சொன்னால் அது ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். வேறு ப்ரைமாடியில் என்ன பண்ணோம், ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் இருக்கார், அவருக்கு ஒபிசிட்டி இல்லை, எதுவுமே இல்லை, அவரை நம்ம வாக்கிங் போங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ப்ரைமாடியல் லெவல். வேறு ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இவருக்கு இருக்குது, இப்போ இவரை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னால் அது ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷனில் வருது. நெக்ஸ்ட் என்னென்னா செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். அப்படின்னு என்னென்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி நார்மல் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வருது, அடுத்து டிசீஸ் வருது. இப்போ என்னென்னா, இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு டிசீஸ் வந்துவிட்டது, ஆனால் அந்த டிசீஸ் அவங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகி நமக்கு ஒரு சிம்டமோ இல்லை நம்மளே ஏதோ ஒரு லிமிட்டேட் பண்ணுற அளவுக்கு ஒரு டிசேபிலிட்டியோ எது வேணால் வரலாம். இப்போ நம்ம இந்த டிசீஸ் வந்தவங்களை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரக்கை கொடுத்து, ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து we are treating them. ஸோ டிசீஸ் வந்தோடனே ஏர்லி டிசீஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு அதனால் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாத மாரி ஆக்கிறது தான் செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ அவங்களுக்கு டிசீஸ் வந்துட்டு அப்படிங்கிறப்ப இங்கே யாரை டார்கெட் பண்ணுறாங்க, ஒரு டிசீஸ் இருக்குது, தீஸ் பீப்புள் வில் ஹாவ் த டிசீஸ், ஆனால் அதனால் பெரிய சிம்டம்ஸோ பெரிய ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஈவெண்ட்டோ அவங்களுக்கு வரல, ஆனால் டிசீஸ் இருக்குது, அவங்கள நம்ம அப்படியே கூப்பிட்டு போய் ஒரு ட்ரக்கு கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை ட்ரீட் பண்ணிடுறோம், ஒரு சர்ஜரி பண்ணியோ ட்ரீட் பண்ணிட்டா திஸ் இஸ் செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். இப்போ ஃபைனலாக ஒன்று இருக்கா தான் டெர்ஷரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். இங்கே என்னென்னா, அவங்க நார்மலாக இருந்து ரிஸ்க் ஃபேக்டர் டிசீஸும் ஆகிட்டாங்க, டிசீஸும் இப்போ அவங்களுக்கு நம்ம டிசேபிலிட்டியை ப்ரிவென்ட் பண்ணணும். கடைசியாக டிசேபிலிட்டி இருக்கா, டிசேபிலிட்டி ப்ரிவென்ட் பண்ணுறதும் இந்த டெர்ஷரி தான். ஆல்சோ லிமிட் த டிசேபிலிட்டி. இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் ஒரு கையும் ஒரு காலும் வேலை செய்யலை அப்படின்னா, நம்ம இன்னொரு கையும் இன்னொரு காலும் வேலை செய்யுது பார்த்தீங்களா, அதை நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ரோக் அது வேலை செய்யாமல் தடுக்கிறது தான் இந்த டெர்ஷரி லெவல். ஸோ டிசேபிலிட்டி லிமிட் பண்ணிக்கணும். டிசீஸ் நமக்கு தெரியுது, ஆனால் அதை லிமிட் பண்ணுறோம். ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாமே நமக்கு டெர்ஷரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷனில் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம 4 லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் பார்த்தோம், அதை ஒருத்தர சம்மரைஸ் பண்ணிடுவோம். ப்ரைமாடியல் லெவல்னால் ரிஸ்க் ஃபேக்டரே வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறோம், எல்லா டோட்டல் பாப்புலேஷனுக்கு பண்ணுறோம். ப்ரைமரி லெவல்னால் ரிஸ்க் ஃபேக்டர்
ஆனால் டிசீஸ் வராமல் இருக்குது, அவங்களுக்கு நம்ம ப்ரிவென்ஷன் கொடுக்குறது ப்ரைமரி டிசீஸ். செகண்டரி டிசீஸ்னால் ஒரு டிசீஸ் வந்துட்டு அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணி காம்ப்ளிகேஷன் எதுவும் போகாமல் பார்க்குறோம். வேறு டெர்ஷியரினா ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம வி ஆர் லிமிட்டிங் த டிசேபிலிட்டி, அதுதான் டெர்ஷியரி லெவல். இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துட்டு இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் இடத்த ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் என்ன? நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க, அந்த மாதிரி சொல்கிறதுலாம் ஹெல்த் எஜுகேஷன். இது நம்ம யார்கிட்ட சொல்கிறோங்கிறது பொறுத்து இருக்குது. இதே ஒரு நார்மல் இண்டிவிஜுவல்கிட்ட நம்ம சொன்னோன்னா தட் கம்ஸ் அண்டர் ப்ரைமார்டியல் ப்ரிவென்ஷன். இதே ஹெல்த் எஜுகேஷனை நம்ம ஒரு ஒபீஸ் பர்சன்ட்ட சொன்னோன்னா தட் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி ப்ரிவென்ஷன். ஸோ ஹெல்த் எஜுகேஷன்லேயே நம்ம யாருக்கு சொல்கிறோங்கிறது பொறுத்து அந்த ப்ரிவென்ஷன் மாறும். தென் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். இது என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். போஸ்ட் எக்ஸ்போஷர்னா த பேஷண்ட் ஹேஸ் எக்ஸ்போஷர் ஹேஸ் ஹேப்பன்ட். அப்படின்னா எக்ஸ்போஷர்னா என்ன? ரிஸ்க் ஃபேக்டர் வந்துட்டு ஆனால் இன்னும் டிசீஸ் வரல, அதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கிறோம். அப்படின்னா என்ன? தட் இஸ் ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இப்போ கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஒரு கப்பலுக்கு நம்ம கான்ட்ராசெப்டிவ் கொடுக்குறோம். அப்படின்னா என்ன? இந்த பர்டிகுலர் பிளேஸில் அவங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் கெட்டிங் ப்ரெக்னென்ட். அது இருக்கா? இருக்குது. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஆனால் டிசீஸ், இந்த இடத்துல டிசீஸ்னால் என்ன? பீயிங் ப்ரெக்னென்ட். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? இல்லை. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி ப்ரிவென்ஷன். கான்ட்ராசெப்டிவ் கொடுக்குறது ப்ரைமரி ப்ரிவென்ஷன். இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்ப்போம். அதே கான்ட்ராசெப்டிவ் தான் ஓசிபி. நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிசிஓஎஸ் கொடுக்குறோம். இப்போ இங்கே என்ன? பிசிஓஎஸ் தான் இங்கே டிசீஸ். ஸோ டிசீஸே உங்களுக்கு வந்துட்டு பிசிஓஎஸ். இப்போ அதுக்கு ஃபார் ட்ரீட்மெண்ட்காக நம்ம ஓசிபி கொடுக்குறோம். இந்த இடத்துல திஸ் இஸ் செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ அதே தான் ஓசிபியை தான் கொடுக்குறோம், ஆனால் யாருக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோங்கிற பொறுத்து அந்த ப்ரிவென்ஷனோட லெவல் மாறுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வைசிங் அ நான் ஸ்மோக்கர் நாட் டு ஸ்மோக் இன் ஃபியூச்சர். ஸோ ஒரு நான் ஸ்மோக்கர் இருக்கார், அவர் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் நாட் டு ஸ்மோக் இன் ஃபியூச்சர். அப்படின்னா திஸ் கம்ஸ் அண்டர் ப்ரைமார்டியல். இதுவே அவங்க அட்வைசிங் அ ஸ்மோக்கர் நாட் டு ஸ்மோக் இன் ஃபியூச்சர்னா தட் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி. ஏன்னா ஸ்மோக்கிங் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இங்கே நான் ஸ்மோக்கரை சொல்கிறதுனால திஸ் கம்ஸ் அண்டர் ப்ரைமார்டியல் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். அடுத்து என்னென்னா ஃபிசியோதெரப்பி ஃபார் போலியோ. இங்கே என்ன வந்துடுது? போலியோ வந்துடுது. அவங்கள நம்ம டிசேபிலிட்டியை வி ஆர் லிமிட்டிங் த டிசேபிலிட்டி பை டூயிங் ஃபிசியோதெரப்பி. திஸ் கம்ஸ் அண்டர் டெர்ஷியரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். டெர்ஷியரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். அடுத்து என்னென்னா ஐஎஃப்ஏ ஃபார் ப்ரெக்னன்சி. ஐஎஃப்ஏனா அயன் ஃபோலிக் ஆசிட். ஸோ ப்ரெக்னன்சியில் ரிஸ்க் ஃபேக்டர், இங்கே ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? அயன் டெஃபிஷியன்சி அனீமியா. அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வரது தான் டிசீஸ். ஸோ அயன் டெஃபிஷியன்சி ஆகிறது தான் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ எப்போ வேணால் அவங்க அயன் டெஃபிஷியன்ட் ஆகலாம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஆனால் அவங்க டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அயன் ஃபோலிக் ஆசிடை வந்து ப்ரொஃபிலாக்டிக்காக கொடுக்குறோமா இல்லை தெரப்பியூட்டிக்காக கொடுக்குறோமான்னு பார்க்கணும். இதே நம்ம ப்ரொஃபிலாக்டிக்காக கொடுத்தோம்னா டிசீஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ப்ரொஃபிலாக்டிக் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். வேறஸ் அதே அயன் ஃபோலிக் ஆசிட் நீங்கள் தெரப்பியூட்டிக்காக கொடுத்தீங்கன்னா தட் கம்ஸ் அஸ் செகண்டரி. ஸோ இப்போ ஜென்ரலாக அவங்க அயன் ஃபோலிக் ஆசிட் ஃபார் ப்ரெக்னன்சி அப்படி மட்டும் சொன்னாங்கன்னா நம்ம அவங்க ப்ரொஃபிலாக்சிஸாக கொடுக்குறது தான் சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரொஃபிலாக்டிக்காக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக அயன் ஃபோலிக் ஆசிட் ஃபார் ப்ரெக்னன்சி மட்டும் சொன்னால் தட் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட் என்னன்னா கீமோ ப்ரொஃபிலாக்சிஸ் ஃபார் கான்டாக்ட்ஸ். இங்கே என்னென்னா ஒரு கான்டாக்ட் இருக்காங்க, ஏதோ ஒரு டிசீஸோட கான்டாக்ட்னாலே ஆப்வியஸாக என்ன ஆகிடும்? அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் வந்துருச்சு. ஆனால் டிசீஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வரல. ஏன்னா இப்போ தான் கான்டாக்ட் ஆகிருக்கு, ஆனால் டிசீஸ் இன்னும் வரல. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம தடுத்து நிறுத்தி டிசீஸ் வராமல் பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அ ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட் என்னென்னா பிசிஜி ஃபார் சிஏ யூரினரி பிளாடர். இங்கே வேக்சின். ஸோ இந்த ரெண்டும் நம்ம பேரலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேக்சின்னா எதுக்கு கொடுக்குறோம்? ஃபார் ப்ரிவென்டிங் த டிசீஸ். இப்போ அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஏன்னா எப்போ வேணால் அந்த டிசீஸ் வரலாம், அந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். ஆனால் அவங்களுக்கு டிசீஸ் இல்லை, ரிஸ்க் ஃபேக்டர் தான் இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக நம்ம வேக்சின் கொடுக்குறோம். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். இப்போ அதே பிசிஜி வேக்சினை நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? சிஏ யூரினரி பிளாடர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். அது வந்து என்னென்னா டிசீஸே வந்துட்டு, டிசீஸ் இஸ் தேர் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு ட்ரீட் இட். ஸோ ட்ரீட்டிங் கம்ஸ் அண்டர் செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். முன்னாடி நம்ம ஓசிபி பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே வேக்சின், இங்கே பிசிஜி ரெண்டும் ஒன்று தான், ஆனால் யாருக்கு கொடுக்குறோங்கிறத பொறுத்து லெவல் மாறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அண்ட் நெட்ஸ். ஸோ இது யாருக்கு கொடுக்குறோம்? எந்த டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறோம்? மலேரியாவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். மலேரியான்னு மட்டும் இல்லை, மலேரியா அண்ட் அதர் மஸ்கிட்டோ ரிலேட்டட் டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். இங்கே ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? மஸ்கிட்டோ பைட். ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா? எப்போ வேணால் மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணலாம். ஆமாம், ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் நம்ம நெட்டு போடுறோம். ஆனால் டிசீஸ் இருக்கா? டிசீஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பீப்புளுக்கு கொடுக்குறது திஸ் இஸ் ப்ரைமரி. ஸோ மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அண்ட் நெட்ஸ்
comes under primary level of prevention. நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் செக்அப். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒருத்தவங்க சேர்றாங்கன்னா அவங்களுக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு செக்அப் பண்ணுறாங்க, மெடிக்கல் செக்அப். ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க அந்த இண்டஸ்ட்ரினால் ஏதாச்சும் அவங்களுக்கு டிசீஸ் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய போகிறாங்க, அதனால அதுவே ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஆனால் டிசீஸ் இருக்கா, இன்னும் டிசீஸ் வரல. ஸோ அப்படி இருக்கப்போ செக் பண்ணுறது தான் திஸ் இஸ் ப்ரைமரி. நெக்ஸ்ட் என்னென்னா சீட் பெல்ட்ஸ் அண்ட் ஹெல்மெட்ஸ். இது யார்? ரோட்டில் போயிட்டுருக்கவங்க டு ப்ரிவெண்ட் ஆர்டிஏ போடுறது. இப்போ இங்கே ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? ஆர்டிஏ ஆகலாமா? எப்போ வேணால் நடக்கலாம், யாருக்கு வேணாலும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஆனால் இங்கே டிசீஸ்னால் என்ன? ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? ஆகலை, ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் டிசீஸ் இன்னும் ஆகலை. தட் இஸ் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இன்னும் ஆகலை. ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் எப்போ வேணால் ஆகலாம். ஸோ அவங்க போடுறது திஸ் இஸ் ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்பெக்டக்கிள்ஸ், கான்டாக்ட் லென்சஸ், இந்த மாதிரிலாம் யார் போடுவாங்க? ஒரு ரெஃப்ராக்டரி எரர் இருக்குது, ஏதோ ஒரு கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டிசீஸே அவங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம ஏன் அதை போடுறாங்க அப்படின்னா டு லிமிட் த டிசேபிலிட்டி. ஏன்னா அதை போடாமல் விட்டாங்கன்னா பவர் மாறிட்டு போயிட்டே இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக மாறிடும். ஸோ அந்த டிசேபிலிட்டி லிமிட் பண்ணுறதுக்காக போடுறாங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் டெர்ஷியரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்ன? ஒரு அயோடின் எடுத்து உப்பில் சேர்க்குறாங்களே, அயோடினைஸ்டு சால்ட். ஸோ இதெல்லாம் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஸோ இது யாருக்கு ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஏன்னா அயோடின் டெஃபிஷியன்சிங்கிற ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால கொண்டு வராங்க. ஆனால் டிசீஸ் இருக்கா? எல்லாருக்கும் அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கா? இல்லை. ஆனால் அயோடின் டெஃபிஷியன்ட் ஆகிறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் நம்மள்ட்ட ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால இது கொண்டு வராங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட் என்ன? பாஸ்சரைசேஷன் எதுக்கு பண்ணுவோம்? மில்கை பாஸ்சரைஸ் பண்ணுவோம். ஏன் பண்ணுறோம்? டு ப்ரிவெண்ட் டிசீஸ். அப்போ எங்கே டிசீஸ் இல்லை, ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. பாஸ்சரைஸ் பண்ணலன்னா அதில் இருக்க மைக்ரோப்ஸால் ரிஸ்க் ஃபேக்டர் டிசீஸ் வரலாம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, டிசீஸ் இல்லை. ஸோ அகெயின் திஸ் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறோம். இது யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசீஸ் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம இயர்லியாக டிசீஸ் இருக்கவங்களுக்கு ஃபார் இயர்லி டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் டிசீஸ் இருக்குது. ஸோ டிசீஸ் இருக்குன்னாலே அதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கம்ஸ் அண்டர் செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். இது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க வேண்டியது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் முடியுது. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பிக்சரில் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அகைன் ஒன்றும் இல்லை, ப்ரைமாடியல், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ப்ரைமாடியல்னால் ரிஸ்க் ஃபேக்டர் ப்ரிவென்ட் பண்ணுறோம், ப்ரைமரினா டிசீஸே ப்ரிவென்ட் பண்ணுறோம், செகண்டரினா டிசீஸ் வந்துவிட்டது அண்ட் காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறோம், டெர்ஷியரினா ஃபைனல் டிசேபிலிட்டியை ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன். தேங்க்யூ.